கேஸ் கண்ணாடியில் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தோம், உடச்சி தூளாயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்னஸான பாத்திரம் தான் இது. கொஞ்சம் எப்படி வந்து தாக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து உடஞ்சி அதாவது மெல்ட் ஆகி வருதா லிஃப்ட் ஆகி போதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதான் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். நான் கூட வந்து ரொம்ப டிலே ஆகும் நினச்சேன். ஒரு 5 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்துடுச்சு. அப்போ எவ்வளோ ப்ரெஷரில் வந்து அந்த நெருப்பு வந்து வெளியே வந்துருக்காங்க. அந்த பாத்திரத்தை இப்போ தொடலாமான்னு தெரியல, எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் இருக்குது. கை வெந்துடும். அது ரொம்ப ஹீட்டில் இருக்குதுங்க. பாருங்க கைஸ், நல்லா எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தால் அந்த ஹீட்டு பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து ஹோல்ஸ் போட்டு உள்ளே வந்து வெளியே வந்துடுச்சு. நல்லா திக்னஸான ஒரு திக்னஸ் அசால்ட்டாக வந்து ஹோல்ஸ் போட்டு வெளியே வந்துடுச்சு. செம்மையாக அந்த ஸ்லோ மோஷன்லாம் அவர் எடுத்துருக்கோம். மிக எக்ஸைட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. இனிமேல் தான் வந்து ஸ்லோ மோஷன் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கைஸ், நம்ம செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட பார்த்தீங்களா, அசால்ட்டாக வந்து ஹோல்ஸ் வந்துச்சு. எவ்வளோ ஹீட்டு வந்து அதில் ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்கள். உண்மையாக வந்து சாதாரண புஷ்பானம் பார்க்குறதுக்கு இதுவாக இருக்குது. ஹீட் எவ்வளோ வந்து அது வெளிப்பாடு ஆகுதுன்றது வந்து நம்ம இந்த மாதிரிலாம் எதாவது பண்ணி பார்த்தும்போது தான் தெரியுது கிளியராக. வந்து இவ்வளோ நாள் நம்ம அதை பற்றி பார்த்துருக்க மாட்டோம். நல்லா ட்ரை பண்ணோம் எப்படி தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கிளாஸ் ஆகட்டும் மெட்டல் ஆகட்டும் அசால்ட்டாக வந்து ஹோல்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அவ்வளோ ப்ரெஷருங்க அந்த ஹீட்டு. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பண்ணலான்னு இருக்கோம், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் போட்டுருங்க. தட்ஸ் இட் கைஸ், பை.